படம் சூப்பராக இருந்தது. எந்த ஒரு குறையுமே இல்லை. எனக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் நம்ம எப்படி இருப்போமோ அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. எனக்கு நிறைய விஷயங்கள் பர்சனலாக மேட்ச் ஆச்சு. ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஃபேமிலி கண்டிப்பாக எல்லாரும் வந்து குடும்பத்தோட பார்க்கலாம். யார் வேணாலும் இந்த படத்தை வந்து பார்க்கலாம். நம்ம குழந்தைங்க சென்சார் கட்டு எதுவுமே கிடையாது. டீசெண்டான ஒரு நீட்டான ஒரு குடும்ப கட்டத்தை அதை 100% எல்லாருமே வந்து பார்க்கலாம். 100% எனக்குலாம் கனெக்ட் ஆச்சு. இதை வந்து நான் ஒரு சில விஷயங்கள் நான் எடுத்திருக்கேன். அதை நான் ஃபாலோ பண்ணணும்னு நான் நம்புறேன். கண்டிப்பாக பண்ணுவேன். எல்லாருமே சூப்பர். எல்லாருமே வந்து அவங்கவுங்க ரோலை 100% பண்ணியிருக்காங்க. மெயினாக சமுத்திரகனி சாரை பார்த்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டி, ஒரு பெரிய ஹீரோன்ற ஃபீல் அதில் கொஞ்சம் கூட வரல. ஒரு 100% மிடில் கிளாஸ் மேன் எப்படி இருப்பார், ஒரு ஃபேமிலி மேன் எப்படி இருப்பாரோ அந்த ஃபீல் அவர் கொடுத்தாரு. குட், நல்லா இருந்தது. 100% நீங்கள் ஃபேமிலியோட தான் எல்லாருமே வந்து பார்க்கணும். மெயினாக பசங்களையும் கூட்டிகிட்டு வந்து பார்க்கும்போது தான் நம்ம என்னெல்லாம் பசங்களுக்காக பண்ணுறோன்றது அவங்களுக்கும் தெரியும். ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. நல்லா நடிச்சிருக்காங்க. சமுத்திரகனி நல்லா நடிச்சிருக்காரு. அந்த டைரக்டர் இருக்கார், அவர் பேர் எனக்கு தெரியல. கௌதம் டைரக்டரா நல்ல சாந்தமான முறையில் ரொம்ப பெருந்தன்மையாக அவருக்கு லாஸ்ட்ல ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. இவர் பணத்துக்கு அடிமையாகலை. யாரு? சமுத்திரகனி. அதாவது உற்சாகமா பணம் சம்பாதிக்கணும், நம்ம கடன் அடைக்கணும், வீட்டு சூழ்நிலைகள் இப்படிலாம் இருக்கே அப்படிங்கிற காரணத்துக்காக ஃபாரின் போறார். போனாலும் திரும்பி வந்து மனைவி குழந்தைங்களோட இருக்கார். அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம யாரையும் இழக்காம மனைவியோட வந்து சேர்ந்துட்டாரு. பணத்தை வந்து ரொம்ப பெருசா மதிக்கல. லைஃப் தான், வாழ்க்கை தான் முக்கியம். இதுல இளைஞர்கள்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பணம் சொல்லிட்டு வெளியில அலையாதீங்க, கஷ்டப்படாதீங்க, இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழுங்க அப்படிங்கிறாரு. நம்ம தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. எந்த ஊர் போனாலும் போங்க, அந்த ஒரு சூழ்நிலையை புரிஞ்சுட்டு நம்ம இடத்துல, நம்ம ஊர்ல நம்ம இடத்துல வாழறது பெரிய விஷயம். 4 செவத்துக்குள்ள போய் மாட்டிக்காதீங்க, தவறான வழியில எங்கேயும் போகாதீங்க, யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க, உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் கேட்டுக்கோங்க, நல்லபடியாக வாழறதுக்கு வழி தேடிக்கங்கன்னு சொல்றாரு. அது ஒரு சப்ஜெக்ட் நல்லா இருக்கு. அந்த நாள்ல பழைய படம் பார்த்த திருப்தி இப்ப இருக்குது கண்டிப்பா. ஏன்னா மெயினா இளைஞர்கள்லாம், சின்ன பசங்களாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ரொம்ப கஷ்டப்படாதீங்க, பணத்துக்கு அடிமையாவாதீங்க, அன்புக்கு பாசத்துக்கு இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. சரிங்களா? சமுத்திரகனி நல்லா நடிச்சிருக்கா, அபிநயம் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி கௌதம் சாரும் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. சரிங்களா? அந்த இறக்க குணம் அவருக்கு இருக்கு பாருங்க. லாஸ்ட் கிஃப்ட் கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துறாங்கல்ல, அது பெரிய விஷயம் இல்லையா? ஒரு மனுஷன் ஹெல்ப் பண்ணணுன்ற எண்ணம் வரணும். அது என்ன அழகா மனைவியே இழந்துட்டு நின்னாலும் தான் கூட இருந்தவனுக்கு நல்லது செய்யணும்னு செஞ்சார் இல்லையா? அது பெரிய விஷயம் இல்லைங்களா? நீங்க எத்தனை லட்சம் கையில கொடுத்தா கூட கரைஞ்சு போயிடும். ஒரு தொழில் செய்யறதுக்கு ஒரு வண்டி வாகனத்தை கொடுத்து உதவி செய்யார் இல்லையா? அது என்னைக்கு அவருக்கு நிரந்தரமான வருமானத்தை கொடுக்கும்ல. ரொம்ப நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடன் வாங்கி வாழக்கூடாதுன்றத ரொம்ப தெளிவா காட்டியிருப்பாங்க சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். கடன் வாங்கி அதிகமா சந்தோஷமா வாழக்கூடாது, கடன் வாங்கி வாழறதை விட இருக்கிறத வச்சு வாழலாம் சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாரு சார். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் சார். அது நம்ம படம் வந்து நம்ம எதிர்பார்த்துலாம் போகலாம் சார். எதிர்பார்க்காம தான் வந்தது. ஒரு ரிலீஸ் டேட் 2-3 தடவை தள்ளி போச்சு. ஸோ தள்ளி போனதுக்கப்புறம் இந்த படம் எப்படி இது பார்க்கலாம், சமுத்திரகனி நடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு இது நல்லாவே இருக்குது படம். படத்தில் சிக்கனமாகணுன்றாங்க. சிக்கனமாக இருங்க, கடனை வாங்காதீங்க, வெளிநாட்டுக்கு போய் தான் பிழைக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது ஒய்ஃபோட பேச்சு கேளுங்கன்றாங்க. அது வந்து கேட்டால் நல்லா இருக்கும். இப்போ நம்ம மொபைல் வாங்குகிறோம், இஎம்ஐ தான், பணம் இல்லை, இஎம்ஐ தான் வாங்கி ஆகணும். ஸோ அந்த வலையில் போய் மாட்டாதீங்கன்றாங்க. மொபைலே இல்லாமல் எனக்கு தேவை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் வந்து மொபைலே இல்லாமல் இருப்பார் சமுத்திரகனி. இந்த படத்தில் எனக்கு தேவையில்லை, அதனால தான் நான் ரொம்ப பாதிச்சிட்டேன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக அதில் கருத்து வந்து நிறைய மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கும். இங்கே வந்து உள்ளே வந்து பார்த்தாங்கன்னா நம்ம கொடுத்த காசுக்கு ஒர்த்து இல்லாமல் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங் தான் நமக்கு வராது. ஸோ கொடுத்த காசுக்கு ஒர்த்து இருக்குது, ஒரு தடவை பார்க்கலாம் சொல்கிற அளவுக்கு தான் ஒரு நல்ல படம். புரியல, எல்லா அணி செட் ஆகும், கண்டிப்பாக செட் ஆகும். அதான் சொல்கிறேன், யாரும் வீட்டில் ஒய்ஃப் பேசி யாரும் கேட்காம இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா இதுக்கப்புறம் திரும்பிடுவோம். நம்ம கையில் என்ன ஆகுதோ அதை வச்சு செலவு பண்ணுறதுக்கு கற்றுப்பாங்க. இந்த படத்தை எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கணுன்னு நம்பி பாருங்கள் ஒரு தடவை. படம் நல்லா இருக்குது சார். படத்தில் எல்லாமே பிடிச்சிருக்கு. நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்குது. பார்க்க வேண்டிய படம் தான். எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம். தாராளமாக பார்க்கலாம்.
மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான், வாழ்க்கைக்கு எப்படி நடத்தணும், என்ன மாதிரி குடும்பத்தை ரன் பண்ணணும், எப்படி வந்து ஓவர்லோட் ஆகக்கூடாது, எப்படி திட்டமாக கொண்டு போகணும், கைக்கு ஏற்ற வீக்கம் விரலுக்கு ஏற்ற வீக்கம்ன்றுவாங்க, அது மாதிரி எப்படி கொண்டு போகணுன்ற மாதிரி நல்லா கிளியராக சொல்லியிருக்கோம். நல்லா இருக்கு, பார்க்கலாம், சூப்பர் படம். அது அது எந்த நேரத்துக்கு எதுக்கு தேவைக்கு வாங்கணும், தேவையில்லாமல் எதை வாங்கக்கூடாது, அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அது நல்ல மெசேஜ். அது சும்மா வந்து கடன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அது கட்டும் போது அது வெளி மாதம் ஆனால் வெளி வரும். என்ன தேவைக்கு வாங்கலாம், தேவையில்லாமல் வாங்கக்கூடாது. சூப்பர், அருமை. எல்லாருமே நல்லா, யாருக்கும் சலிச்சவங்க இல்லை, சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா, ஆல் குட். தாராளமாக ஃபேமிலியோட தான் பார்க்கணும். படமாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. மிடில் கிளாஸ் எமோஷன்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இப்படி நல்லா இருக்கு அப்படி நல்லா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே நல்லா இருக்கு. ஆமாம், நீங்கள் மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் எமோஷன்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஃபேமிலி டைமை இழந்துடக்கூடாது பணத்தை சம்பாதிக்க போய், இதுதான் வந்து மெயின் மெசேஜாகவே இருக்குது. எல்லாமே நீங்கள் ஈஸியாக ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிடலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் சாங்ஸ் அவ்வளோவா இல்லை, ஆனால் நல்லா இருந்துச்சு. அந்த படத்துக்கு ஏற்ற மியூசிக் அண்ட் சாங்ஸ் மட்டும் இல்லை போர் அடிக்கலை. எனக்கு போர் அடிக்கலை, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஆமாம், தாராளமாக பார்க்கலாம். சூப்பராக இருந்தது படம், ரொம்ப அழகான படம், எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். எல்லாருமே ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க, எல்லாருமே ரொம்ப அழகான மெசேஜ் கன்வே பண்ணாங்க. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய படம். எமோஷனலாக ரொம்ப கனெக்ட் ஆச்சு, யதார்த்தத்தை ரொம்ப அழகாக தெரிவித்தாங்க. மியூசிக் ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப அழகாக சுச்சுவேஷன்ஸ் எலிவேட் பண்ணி என்ன கன்வே பண்ண வராங்களோ அது பர்ஃபெக்டாக கன்வே ஆச்சு. வெரி ஆப் சாய்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். சமுத்திரகனி சாராக இருக்கட்டும், கௌதம் மேனன் சாராக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இதை விட பர்ஃபெக்டாக யாருமே கன்வே பண்ணியிருக்க முடியாது, அவ்வளோ அழகாக இருந்தது. தேங்க்யூ. இல்லை, கஷ்டங்கிறத விட யதார்த்தத்தை பற்றி பேசியிருக்காங்க, அவ்வளோதான். கஷ்டங்கிறது எல்லாருக்குமே இருக்குல்ல. ஸோ யதார்த்தமாக ஓகே, நம்ம அப்படி என்ன நிலைமையில இருந்தாலும் எதெல்லாம் நம்ம இன்னும் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படம் சூப்பராக இருந்ததுண்ணா, நல்லா இருந்தது. ஃபேமிலி மேட்டர் தான், மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் எப்படி இருக்கணும் அவ்வளோதான். நல்லா இருந்தது, படம் நல்லா இருந்தது. பாட்டில் அவ்வளோவா இல்லைன்னு நினைக்கிறேன், ஆனால் படம் சூப்பராக இருந்தது. ஃபேமிலி கஷ்டம் ஸ்ட்ரகிள்ஸ் தான் புரிஞ்சுக்கலாம். எல்லா ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் அருமையாக இருக்கு சார், நல்லா அருமையாக இருக்கு படம். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு படம். நல்ல மெசேஜ் ஃபேமிலி சப்ஜெக்ட்டு, ட்ராமா மூவி, நல்ல சப்ஜெக்ட்டு. ராம் சக்கரி நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ், நல்லா அடிச்சிருக்காரு. எல்லாமே நல்லா அடிச்சிருக்காரு, எல்லாம் சூப்பராக இருக்கு. போர்ல சார், நல்ல ஃபேமிலி ட்ராமா, நல்ல மூவி, நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். படத்தில் கடன் வாங்கக்கூடாது, அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது, அதுதான் நிறையா சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் ஆல்ரெடி ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா. இல்லை போர் கண்டிப்பாக பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும். நல்லா இருக்கு, குடும்பக்காரங்க ஃபேமிலியே வந்து பார்க்கலாம். ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு.